அந்த குட்டி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவளோட சித்தி வந்து ரொம்பவே கொடுமை பண்ணிக்கிருக்கு. அதனால என்ன பண்றானா அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றா, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, நீ வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கால் பண்றா. இதெல்லாம் கேட்டுக்கிருந்த அவளோட கொடுமைக்கார சித்தி என்ன பண்றானா, நீ இந்த மாதிரி வேலை பாக்குறியா, உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அடியோ தனம்னு அடிக்கிறா. அடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சொல்றா, சித்தி என்ன வந்து மன்னிச்சுக்கோ, நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அந்த பொண்ணு வந்து கேட்கிற மாதிரில அந்த குட்டி பொண்ணை வந்து அடியோ தனம்னு அடிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றானா, அந்த பொண்ணை வந்து தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு வெளியே போட்டு கதவை வந்து லாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட அப்பா வந்து தேடி கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு சொல்றா, உனக்கு கால் பண்ணி நான் பேசினால என்ன வந்து சித்தி வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, என்ன வந்து மன்னிச்சுக்கோ, நான் இனிமே இந்த தப்பா பண்ண மாட்டேன், என்ன எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்படி கெஞ்சி போது அவளோட அப்பா பாத்தீங்கன்னா அவளோட சித்திக்கு வந்து தான் சப்போர்ட் பண்றாளோ, அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டிங்குமே இல்ல. அதனால அந்த பொண்ணை வந்து அடிக்கிறதுக்கே இருக்கிறாரு. அதனால அந்த பொண்ணு சொல்றா, அப்பா என்ன அடிக்காத, எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு, என்ன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்படி கெஞ்சும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்றாரோ, இனிமே நான் வந்து மன்னிக்க மாட்டேன், உன்னை வந்து நான் வீட்டுல ஏத்துக்கிற மாட்டேன், நீ எங்க வேணாலும் தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விரட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே பசியோட இருக்கனால அங்க இருக்க எல்லா வீட்டுகள்லயுமே போயிட்டு சாப்பாடு கேட்கிறா. அப்படி கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு வச்சிருக்க அந்த டிஷ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிசிகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சாப்பிட முடியாதனால என்ன பண்றானா, அந்த அரிசியை வந்து வாயில போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க குட்டி பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு காமெடி பீஸா நினைச்சுக்கிறாங்க. அப்படி காமெடியா நினைச்சிட்டு அந்த பொண்ணோட போயிட்டு எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பையன் என்ன பண்றானா, அந்த பொண்ணை வந்து அப்படியே தள்ளி விட்டனால அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பசியோட இருக்கனால அந்த கட்டில அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க ஒரு பையன் ஓடி வந்து என்ன பண்றானா, அந்த பசங்களை எல்லாத்தையுமே விரட்டிட்டு இந்த பொண்ணை போயிட்டு அப்படியே தூக்கி எடுத்துட்டு கேட்கறான், உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த மாதிரி பண்ற, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, என்ன வந்து வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, என்னோட சித்தி வந்து ரொம்பவே கொடுமை பண்றா, அது மட்டும் இல்ல எங்க அப்பாவும் என்ன நம்புறாரு இல்ல, என்ன வந்து கொடுமை பண்றாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான், இனிமே எதுக்குமே நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போறாங்க. அடுத்த எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.